ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, நேற்று பார்டர்ஸில் 21 டிசைன்ஸ் பார்த்தோமா. இன்றைக்கி பேலன்ஸ் டிசைன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி நேற்று சொன்னதில் ஒரே டிசைன்லேயே நான் 2 டிசைனாகவும் கொடுத்துருப்பேன். மெயின் டிசைன் அது வந்து எனக்கு டைம் இல்லாதனால வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்றதுனால நான் ஒன்றுத்துலேயே நான் போட்டிருப்பேன். பட் ஆனால் நீங்கள் தனித்தனியாக போடணும். இது வரைக்கும் ஒரு டிசைன், இது வரைக்கும் ஒரு டிசைன், இது ஒரு டிசைன், அப்புறம் இது ஒரு டிசைன். ஓகேவா? அதே மாதிரி மேலேயுமே இன்னொன்றும் கொடுத்துருப்பேன். இந்த டிசைன் வரைக்கும் ஒரு டிசைன், இதுலேருந்து இந்த வரைக்கும் இன்னொரு டிசைன். ஸோ இந்த பார்டர் போடுறீங்கன்னா டார்க் லைன், டபுள் லைன், டபுள் ஹம்ப், இந்த மெயின் டிசைன் போட்டு திருப்பியும் டார்க் லைன், டபுள் ஹம்ப், டபுள் லைன், டபுள் ஹம்ப் போடணும். திருப்பியும் அடுத்தது 15 போட்டு டார்க் லைன், டபுள் ஹம்ப், இந்த மெயின் டிசைன் போட்டு டார்க் லைன், டபுள் ஹம்ப் மோட். ஓகேவா? இது தனி டிசைன், இது தனி டிசைன். டைம் ரொம்ப ஜாஸ்தி எடுக்கிறதுன்றதுனால ஒரே இதிலே நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கொடுக்குறதுலையுமே சம்டைம்ஸ் அந்த மாதிரி கொடுப்பேன். ஆனால் நீங்கள் அதை தனித்தனியாக தான் போடணும். ஓகேவா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நேற்று ஸ்வஸ்திக் பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்றைக்கி பார்ப்போம். இன்னொன்று, அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. சைடில் 2 லைன் கண்டினியூஸாக, அதே மாதிரியே ஃபுல்லாக. இதில் நான் 2 டைப் ஆஃப் டிசைன் சொல்கிறேன். நீங்கள் ஆனால் தனித்தனியாக போடுங்க. ஓகேவா? இப்போது இதுலேயே ஸ்வஸ்திக் ஆச்சு, மேலேருந்து கீழே, அதே மாதிரி இங்கேயும் மிடில் டு ரைட், லெஃப்ட் டு மிடில். பார்க்க ஸ்வஸ்திக் மாதிரியே இருக்கா? ஸ்வஸ்திக் சிம்பிள் அதே மாதிரியே தான். டாப் டு மிடில், மிடில் டு டவுன், மிடில் டு ரைட், லெஃப்ட் டு மிடில். ஒரு ரெஃபரன்ஸ்க்கு போட்டுட்டு அப்புறமா டார்க்னிங் பண்ணுங்கள். ஓகேவா? இதை சுற்றி ரெஃபரன்ஸாக போட்டுட்டு அப்புறமா டார்க்கன் பண்ணணும். நடுவில் டபுள் லைன் போட்டோம்ல, அது இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. வேணும்னா நடுவில் ஒரு டாட் வேணா வச்சுக்கோங்க, இல்லைனா வெறுமே அப்படியே விடணுன்னாலும் விடுங்க. ஓகேவா? இது ஒரு செட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதிலே இதே மாதிரியே தான் இப்போ போட்டோம்ல, அதே மாதிரி டபுள் லைனாக போட்டு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சிம்பிள் போடுறதுக்கு பதில் ஃப்ளவராக டாப்லேருந்து மிடில் வரைக்கும் எல்லாமே இழுத்து விடணும். இது பார்க்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதுவும் அதே மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு சைடில் அந்த டபுள் லைனாக போட்ட இடத்துல வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிட்டா மிடில் இருக்கிற டிசைன் வந்து நமக்கு ஹைலைட்டிங்காக காமிக்கும். சென்டரில் டாட் வச்சுக்கோங்க, பார்க்க ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஓகேவா? இதிலே 2 டிசைன் பார்த்துட்டோம். ஸோ 21, 23 ஒரே இதுலேயே. இப்போது அடுத்து 24th டிசைன்.
உங்களுக்காக ஸ்டார்டிங் டிசைன் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் வந்து நானுமே போட்டுன்னு தான் இருக்கேன். பட் நீங்கள் கீழே இருக்கிற ஃபார்மேஷனும் சேர்த்து போடணும். ஓகேயா? நான் போட்டிருக்க மாதிரி மேலே இருக்கிற மெயின் டிசைனோட அப்படியே விட்டுறக்கூடாது. திருப்பியும் ஸ்டார்டிங் ஃபார்மேஷன் கீழேயும் திருப்பியும் வரணும்ல, அதுதான் ஃபார்மெட்டு பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்களும் கீழே நாம் மேலே வந்து 2 லைன் போட்டோம்ல, அதுக்கு பதில் இங்கே 3 லைன்ஸ் போடுங்க. பக்கத்தில் ட்ரிபிள் லைன்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள் லைன் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, அந்த ட்ரிபிள் லைன் இதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒரு 3D ஃபார்மேஷன் மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. ஓகேவா? இதுலையுமே நான் 2 டைப்பாக சொல்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஆனால் தனித்தனியாக போடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி 3 டிசைன்ஸாக போட்டிங்களா, அப்புறம் சென்டராக க்ராஸு தெரியுதா? இதே மாதிரியே இந்த ஒரே ஃபார்மேஷனே நான் 2 மெயின் டிசைன் கொடுக்க போகிறேன். ஆனால் 2த்துக்குமே இதே மாதிரியே தான் ட்ரிபிள் லைன் போட்டு கிராஸ் 2 மெயின் டிசைனுக்குமே இதே மாதிரி கிராஸ் லைன் தான் வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெயின் டிசைனுக்கு இது 3D டிசைன் இல்லை, இது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வைன்ஸ் போட்டோம்ல, அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். மேலேருந்து ஒரு ஸ்ட்ரோக்கு, நடுவில் ப்ரெஷர் கொடுத்து ஒரு டாட்டு, திருப்பி இன்னொரு ஸ்ட்ரோக். ஓகேவா? அதே மாதிரியே தான் ஒரு ஸ்ட்ரோக்கு, நடுவில் ஒரு டாட்டு, இன்னொரு ஸ்ட்ரோக். தெரிஞ்சுதா? இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கு, டாட்டு, திருப்பி இன்னொரு ஸ்ட்ரோக், ஒரு ஸ்ட்ரோக்கு, ஒரு டாட்டு, இன்னொரு ஸ்ட்ரோக். தெரிஞ்சுதா? அதே மாதிரி தான் கொண்டு வரணும். ஒரு ஸ்ட்ரோக்கு, ஒரு டாட்டு, இன்னொரு ஸ்ட்ரோக், ஒரு ஸ்ட்ரோக்கு, ஒரு டாட்டு, ஒரு ஸ்ட்ரோக். ஓகேவா? இது ஒரு டிசைன். இன்னொன்று நான் 3D எஃபெக்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னால, அது இந்த 2இல் கொடுக்குறேன். அது எப்படின்னா, இப்போது மேலே இருக்கிறதுல செக்குடு லைன், அதான் ஹரிசாண்டல் லைன்ஸ் போட்டுக்கோங்க. டாப் அண்ட் பாட்டமில் இருக்கிற ட்ரையாங்கிளில் மட்டும், ஃபுல்லாக இல்லை, டாப் அண்ட் பாட்டமில் இருக்கிற ட்ரையாங்கிளில் மட்டும் செக்குடு லைன் கொடுத்துருங்க. இதுக்கு பக்கத்தில் இப்போது டாப் அண்ட் பாட்டம் கொடுத்தோமா, அடுத்த பாக்ஸில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொடுங்க. இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட்டு டாப் பாட்டம், அடுத்தது லெஃப்ட் அண்ட் ரைட்டு, திரும்பியும் அகைன் டாப் பாட்டம், அடுத்தது லெஃப்ட் அண்ட் ரைட்டில். இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைடில் இருக்கிற இந்த எம்டி ட்ரையாங்கிளை ஃபில் பண்ணி ஹைலைட்டாக கொடுத்துக்கோங்க. ஷேட் கொடுத்தீங்கன்னா பார்க்க டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மேல் டாப் அண்ட் பாட்டம் ட்ரையாங்கிள் எம்டியாக இருக்குல்ல, அதை அதே மாதிரியே ரெண்டுமே தனித்தனி டிசைன், கன்ஃபியூஸ் ஆக்காதீங்க. அடுத்த டிசைன் பார்ப்போமா? இந்த டிசைனும் அதே மாதிரி மேலே போட்டோம்ல, கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். இதுவும் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் வரும் மேலே போட்ட மாதிரி. இதுக்கும் அதே மாதிரி ட்ரிபிள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க. எல்லா பாக்ஸுக்கும் நடுவில் கிராஸ் போட்டுக்கோங்க.
ஓகேவா? இப்போது இந்த கிராஸ் போட்டதுக்கு நடுவில் எல்லாத்துலேயுமே இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க, எல்லா சைடுமே இந்த மாதிரி. இப்போ எல்லாத்துலேயும் மிடில் ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம்ல, அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. சுற்றி இருக்கிற அடுத்த டிசைன் வந்து பா ஷேப் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா? தமிழ் வார்த்தை பா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நம்ம ஆல்ஃபபெட்ஸ் ஐ வச்சு பண்ணோம் பார்த்தீங்களா, அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இப்போது பா, இப்போ ஒரு பா போட்டோன்னா அந்த பா ஒட்டியே அடுத்த பாவும் வரணும். ஓகேவா? அதே மாதிரியே ஃபுல்லாக கீழேயும் அதே மாதிரி. இப்போ இந்த 2 பா போட்டோம்ல, இதுக்கு மிடில்லேருந்து கீழே இருக்கிறது வரணும் இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி போடுங்க. இந்த 2 லைனுக்கு நடுவில், அதான் இந்த ஒரு பாக்கு 2 பாக்கு நடுவில் ஒரு பா வரணும் கீழே, அந்த மாதிரி போடணும். இது பார்க்க அப்படியே ஐ வச்சு போட்ட மாதிரி தானே இருக்குது. பட் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது மேலேயும் சரி கீழேயும் சரி நம்ம ஹைலைட் பண்ணி காமிப்போம். நடுவில் கர்வியாக வரும் இன்பிட்வீன். பட் அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது அடுத்த டிசைன். இப்போது நெக்ஸ்ட் டிசைன் பார்ப்போமா? அடுத்து 28th டிசைன். ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கோங்க. இது பார்க்க வைன்ஸ் மாதிரி இருக்கும், அது லீஃப் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைனு வேவியாக கொண்டு வந்து இப்படி தெரியுதா, இப்படி ஒரு வேவியாக கொண்டு வந்து கீழே இந்த மாதிரி கொண்டு வரணும். அதே மாதிரியே கீழே அடுத்தடுத்து இந்த மாதிரி அப்படியே கொண்டு வரணும். புரியுதா? ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடுவோம்ல, அந்த மாதிரி கொண்டு வந்து அப்படியே வளைச்சி கொஞ்சம் இதிலே திருப்பியும் ஹரிசாண்டல் லைனாக போடுங்க. அதையே அப்படியே திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதே தான் கீழேயுமே பண்ணணும். கீழேயும் அதே மாதிரியே போடணும். மேலே போட்டு அந்த லைனுக்கு பக்கத்துலேயே வர மாதிரி. புரிஞ்சுதா? இது எப்படின்னா, இப்படி அதான் ஒரு லைனை, இதுதான் லைனை வச்சுக்கோங்களேன். இந்த லைனை விட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு வேவ்ஸ் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு திரும்பியும் அதே லைனே திருப்பி ஃபார்ம் பண்ணிக்கணும். புரியுதா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், கொஞ்சம் வேவ்ஸ் கொடுத்து திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதே திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வரும். அதே மாதிரி தான் இந்த சைடும் ஒரு லைனு போட்டுக்கோங்க. ஒரு லைனு, ஒரு வேவ்ஸு, திருப்பியும் ஒரு லைன். தெரியுதா? இதை நான் ஹரிசாண்டலாக பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன், லேண்ட்ஸ்கேப்பாக தெரியுற மாதிரி. அவ்வளோதான். இதை வெர்டிக்கலாக போடனாலும் போடலாம், அது எந்த டிசைன்ஸ்க்கு வேணாலும் இந்த பெல்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி பார்ப்போம். முன்ன போட்ட மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க. இந்த கிராஸ்க்கு நடுவில் ஒரு வேவியான லைன், அதாச்சு
ஜிக்ஸாக்கா இப்படி, அதே மாதிரி இந்த சைடும் இந்த லைன்லேயுமே அதே மாதிரி ஜிக்ஸாக்கா போடுங்க. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. சென்டராக ஒரு டாட் பெருசாக ஃப்ளவர் டிசைன் வந்துடுச்சு. கிராஸ் சிம்பிள், ஜிக்ஸாக்கா ஒரு லைனு, அதே மாதிரி இந்த சைடும் ஜிக்ஸாக்கா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி ஜிக்ஸாக்கா, இங்கேயும் நமக்கு ஃப்ளவர் வந்துடுச்சா? பேலன்ஸ் இருக்கிற சைடில் இருக்கிறது எல்லாமே ஷேட் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. நடுவில் ஒரு டாட் பெருசாக ஃப்ளவர் வந்துடுச்சா? இது ஒரு டிசைன். இந்த சைடு இன்னொரு டிசைன் கொடுக்குறேன். இந்த டிசைன் வந்து மோஸ்ட்லி இந்த ட்ரெடிஷ்னலாக போடுவாங்க அந்த மாதிரிக்கு, இல்லைனா இந்த பெல் டிசைன் தெரியும்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டோம் மாதிரி, அதாச்சும் முக்கோணம் மாதிரி ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிபிள் லைன், அதுக்குமே இந்த மாதிரி ட்ரிபிள் லைன் வரைஞ்சிட்டு ஒரு முக்கோணம் மாதிரி ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்படி போட்டுட்டு மிடில் ஒரு லைன் ரெண்டும். இதில் பெல் எப்படி இருக்கும்னு தெரியல, அதில் இன்வர்ஸாக யூ போட்டுக்கோங்க. போட்டு அதில் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபுல் ஷேடு கொடுத்து கீழே மட்டும் ஒரு ஹன்ஸ் கொடுத்துக்கிறேன், ப்ளஸ் ஒரு டாட். அதே மாதிரியே யூ மேலே ஷேடு கொடுத்துட்டு அதை சுற்றி ஒரு ஹம்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு டாட். ஓகேவா? இங்கே பேலன்ஸ் சைடில் இருக்கிறது எல்லாமே ஷேடு கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக காமிக்கிறது சும்மா நான் ஒரு டாட் மாதிரி வைக்கிறேன். நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது வெளியே வைக்கணும்னாலும் ட்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு எலிஃபெண்ட் டிசைன் பார்ப்போம். பேசிக் எலிஃபெண்ட் டிசைன். ஓகேவா? இது பிரைடலுக்குலாம் நம்ம பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைனு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆஃப் சர்க்கிள். எலிஃபெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இன்னும் ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டு காலுக்கு இந்த மாதிரி போட்டு இங்கே ஸ்பைரலுக்கு போடுற மாதிரி ஒரு டிசைனுக்கு தும்பிக்கைக்கும் ஃபர்ஸ்ட் காலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகேவா? இப்போது ஹைஸ், பேலன்ஸ் ஸ்பேஸ் ஃபுல்லாக டார்க்னிங் பண்ணி இப்போது எலிஃபெண்ட்ஸ்க்கு சின்னதாக ஒரு டிசைன், ஒரு ஃபில்லிங் கொடுத்து அடுத்த டிசைன். இப்போது இதிலே 2 டைப் ஆஃப் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். எப்படின்னா இதில் ஸ்பைரல், இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்பைரல் டிசைன். ஓகேவா? நான் சொல்லிப்பல அந்த ஸ்பைரல் டிசைன்ஸ். இதில் 2 டைப் ஆஃப் டிசைனாக அந்த ஸ்பைரலே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஆனால் நீங்கள் தனித்தனியாக போடணும். ஃபர்ஸ்ட்டு சின்னதாக ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இதுக்கு ஒரு லீஃப் டிசைன், திரும்பவும் இன்னொரு ஒரு ஸ்பைரல், அதே மாதிரி திரும்பவும் ஒரு லீஃப் டிசைன், இது ஒரு டிசைனா. அடுத்த டிசைன் இதுலேயே கீழே வந்து ஸ்ட்ரெயிட் லைன், ஜஸ்ட் வெறும் லைன் மட்டும் கீழே அந்த டார்க் லைனுக்கும் இதுக்கும் நடுவில் லைன்ஸ் மட்டும்
போடுறேன். வெறும் சிம்பிளாக போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி போட்டால் இன்னும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். புரிஞ்சுதா? இதை வெறுமே விட்டுறக்கூடாது. இது போட்டதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி காமிக்கணும். நம்ம டார்க்னிங் திக்னிங் பண்ணி காமிச்சா தான் அது ஹைலைட்டாக நல்லா தெரியும். ஸோ வெளியே ஃபுல்லாக அப்படியே டார்க்னிங் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? தெரியுதா? பார்க்க எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குல்ல, பார்க்க நல்லா இருக்குல்ல. ஹைலைட் பண்ணக்கப்புறம் இது ஒரு டிசைன். ஓகேவா? இப்போது இது இன்னொரு அதே ஸ்பைரல் யூஸ் பண்ணி இன்னொரு டிசைன் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக க்ளோஸ்டாக அப்படியே இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஆப்போசிட் சைடாக நம்ம போட்டு வரணும். அது ஒரு டைப் ஆஃப். பேலன்ஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிசைன். இதில் என்ன பண்ணுவோம், இந்த டிசைனில் ஜஸ்ட் இந்த சைடு இருக்கிற டிசைனில் ஜஸ்ட் ஒரு ஸ்பைரல் போட்டு லீஃப் போட்டு திருப்பியும் ஒரு ஸ்பைரல். இந்த சைடு இருக்கிற டிசைனில் இது 33rd டிசைன். இதில் வெறும் ஸ்பைரல், அது க்ளோஸ்டு ஸ்பைரல் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டுட்டு வரணும். புரியுதா? இப்போ இந்த டைரக்ஷனில் போகிறேன்னா இந்த சைடு வந்து அப்படி இந்த சைடு அந்த மாதிரி இப்படி அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டுட்டு வரணும். ஓகேவா? இது அடுத்த டிசைன். இது இந்த மாதிரி டிசைன் திரும்ப சொல்கிறேன். எனக்கு வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்றதுக்காக 2-3 டிசைன் ஒரே இதிலே நான் காமிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் தனித்தனியாக போடணும். இது தனி டிசைன், இதை நீங்கள் தனியாக போடணும். இது தனி டிசைன், இதை நீங்கள் தனியாக போடணும். ஓகேவா? இப்போ ஒரு 3D எஃபெக்டில் ஒரு டிசைன் பார்ப்போம். அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ஓகேவா? ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதை சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கேப் போட்டு இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. இதில் இந்த சைடு இருக்கிறத கீழே இழுத்து விடுங்க. அப்படியே இந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே மேலே இருக்கிற டிசைனை அதே மாதிரி மேலே இழுத்து விடுங்க. ஓகேவா? இப்போது இங்கே இழுத்த டிசைனை அதை அப்படியே வேவியாக கொண்டு வந்து இந்த டிசைனோட சேர்க்கணும். இந்த மாதிரி இங்கே மேலே இழுத்த டிசைனை அதே மாதிரி இங்கே எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஷேட் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஷேடிங் மாதிரி கொடுத்துக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். இது 34. அடுத்த டிசைன். இந்த டிசைனும் அதே மாதிரியே தான். இதுவுமே ஒரு 3D எஃபெக்ட். பட் இது ஸ்கொயர் வச்சு நடுவில் ஒரு லைன் சும்மா ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் மேலேயும் கீழேயும் ட்ரையாங்கிள் மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க சுத் ஃபுல்லாக. ஓகேவா? இப்போது அதே மாதிரியே இங்கே நீட்டாக ஒரு லைன், இங்கேயும் அதே மாதிரி இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடில் கீழே லைன் கீழே எடுத்து விடுங்க. ஓகேவா? இப்போது இது அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போடுங்க. இதுலேருந்து அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துருவாங்க. மேலேயும் அதே மாதிரி தான். இந்த எழுத்துலேருந்து அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஓகேவா? இப்போ இதை அப்படியே ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி ஷேடிங் கொடுத்துருங்க.
இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த டிசைனும் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுதான் பார்டர், ஓகேவா? நடுவில் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு லைன் போட்டு ஆஃப் சர்க்கிள், அதாவது செமி சர்க்கிள், மேலேயும் செமி சர்க்கிள், கீழே ஒரு செமி சர்க்கிள் போட்டு இப்படி போட்டு ரைட் கார்னரை மேலே இழுத்து விடுங்க, லெஃப்ட் கார்னரை கீழே டேரெக்ஷனில் இழுத்து விடுங்க. எல்லாத்துலேயுமே இழுத்து விட்டு இந்த ரைட் கார்னரில் ட்ராக் பண்ணி விட்ட லைனை நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற லைனோட வேவியாக அப்படியே அட்டாச் பண்ணுங்கள். அதே மாதிரியே தான் கீழே அதாச்சும் ஒரு ஆஃப் சர்க்கிள் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் போடுவோம்ல, இந்த மாதிரி அதே மாதிரி தான் கீழேயும் அப்படியே அட்டாச் பண்ணிகிட்டே வந்தால் இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் லைன் வந்துடும். அதே ஸ்கொயர் வச்சு எப்படி போகிறதுனால அதே சேம் தான். ரெஃபரன்ஸ்க்கு லைனில் போட்டு அதை ஒட்டின மாதிரி ஒரு இதுதான் பார்டர் லைன், இது ரெஃபரன்ஸ் லைன். அதை ஒட்டினா மேலே பாதி ட்ரையாங்கிள், கீழே பாதி ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு அதே மாதிரி ரைட் கார்னரை மேலே அப்பர் டைரெக்ஷனில் ட்ராக் பண்ணி விடுங்க, லெஃப்ட் கார்னரை டவுன்வர்ட் டைரெக்ஷன் ட்ராக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி லைன்ஸ் ட்ராக் பண்ணி விட்டு இதை ட்ரையாங்கிள் ஷேப்பாக அடுத்தடுத்தோட அப்படியே ஆட் பண்ணிட்டு வரணும், அட்டாச் பண்ணிட்டு வரணும். அவ்வளோதான். வந்துடுச்சா? இவ்வளோதான். இப்போது அடுத்த சிம்பிள், இதுவுமே ஒரு 3D எஃபெக்ட் உள்ள சிம்பிள் தான். ரெஃபரன்ஸ்க்கு நடுவில் லைன் போட்டு நம்ம ஜிக்ஸாக்காக போடுவோம்ல, இதே மாதிரி ஜிக்ஸாக்காக அதாச்சு இப்படி இந்த மாதிரி அப்படியே லைன்ஸ் அப்படியே நடுவில் ட்ரா பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஜிக்ஸாக்காக வரைஞ்சாச்சா? இப்போது இந்த லைனுக்கு இங்கேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி ஒரு 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 வேவ்ஸ் மாதிரி அப்படி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும். அப்படியே இங்கேருந்து அப்படி அதே ஃபார்மேட்டில் அதுக்கு மேலே ஒன்று அடுத்தடுத்த இதுக்கு அப்படியே அட்டாச் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? அதே மாதிரியே கீழே வந்துச்சா? இது பார்க்க அப்படியே தலையில் போடுற பின்னல் மாதிரி இருக்குல்ல, பிரைட்ஸ் மாதிரி, இதே தான். பேலன்ஸ் இருக்குது, அப்படியே ஸ்பேஸை அப்படியே ஃபில் பண்ணிவிடுங்க. ஒரு டிசைன், இந்த டிசைன் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது ஒரு மியூசிக் நோட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. அதுக்கு இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் அடுக்கடுக்காக கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் எஸ் இருக்குல்ல, எஸ் இப்படி போடாமல் ஸ்லாண்டிங்காக அதாச்சு இங்கே ஃபஸ்ட்டு லைனுக்கும் லாஸ்ட் லைனுக்கும் மேலே தான் அந்த எஸ்ஸோட டாப் அந்த கர்வ் வந்து வரணும். ஓகேவா? நடுவில் அந்த லைன், புரியுதா? இதே மாதிரியே அடுத்தடுத்து அப்படியே போட்டுட்டு வரணும். இப்போது நடுவில் அதே மாதிரி ஹரிசாண்டல் லைன், அது எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒரு 5 லைன்ஸ் தான் போட்டிருக்கேன். இதில் அந்த எஸ் இப்போது மேலே கர்வ்ஸ் போட்டு கீழே இப்படி இருக்கும். அதே மாதிரியே ஃபுல்லாக அதே மாதிரி போட்டு, இல்லைனா இந்த மாதிரி கர்வ்ஸ் மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க, மேலேயும் கீழேயுமா போட்டுட்டு நீங்கள் இந்த லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. ஆனால் அது இப்படி தான் வரையணும். ஓகேவா? மேலே ஒரு கர்வ், ஸ்லாண்டிங்கான லைன், திருப்பியும் ஒரு கர்வ். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன், இந்த டிசைன் வந்து ரெஃபரன்ஸ்க்கு லைன் போட்டுட்டு இங்கே ஹார்டின் ஷேப் மாதிரி இங்கே அப்படியே 2 சைடு கொண்டு வந்து இதை ஸ்பைரல் மாதிரி
போட்டு இங்கே ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி போட்டுக்கலாம். இது அடுத்த டிசைன். ஓகேவா? ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கோங்க. மூணு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதில் நடுவில் ரெஃபரன்ஸ்க்கு லைட்டாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஆர்டின் ஷேப் மாதிரி அப்படியே கொண்டு வரணும். இங்கே அப்படியே ஒரு ஸ்பைரல் உள்ள ஸ்பைரல் கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி. அப்புறம் இங்கே அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. இது நெக்ஸ்ட் டிசைன். அடுத்தது இந்த டிசைன் வந்து இதுவும் ஸ்பைரல் தான், பட் கொஞ்சம் இது ஷேடிங் கொடுத்து போட போகிறோம். அதை வச்சு ஃபுல்லாக வெர்டிக்கல் லைன் போட்டுக்கோங்க. இப்போது இதில் ஸ்பைரல் அதாச்சு லைன்ஸ் போட்டுட்டோம். இதில் ஸ்பைரல் கொடுக்க போகிறோம். இப்படி அதை டார்க்னிங் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதே அப்படி. ஓகேவா? இந்த மாதிரி. ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்பைரலுக்கு அதான் கொடுக்கும்போது இன்னும் நல்லா டார்க்காக கொடுத்தீங்கன்னா இன்னும் அது பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி திரும்பவும் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கரெக்டாக போஸ்டர் வராது. ஸோ சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு லைட்டாக லைன் வரைஞ்சிட்டு அப்புறமா ட்ரா பண்ணுங்கள். இது திக்னிங் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா அது ஃபஸ்ட்டே இது திக்கன் பண்ணிவிட்டு இல்லை ஒரு வேளை தப்பாக வந்துச்சுன்னா அப்புறம் அதை மாற்றுறது கஷ்டமாயிடும். அதனால் ஓகேவா? இது ஒரு டிசைன். லாஸ்ட் டிசைன். இதுக்கு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில்
இந்த மாதிரி ஒரு லைன். திருப்பியும் அதே மாதிரி பெருசாக இன்னொரு லைன். கீழே ஒரு பட் மாதிரி. போட்டுட்டு இது அப்படியே ஷேடிங் கொடுத்துருங்க. முன்னே இதே மாதிரியே பட் டிசைன் பார்த்து பட்ஸு ப்ளஸ் தண்டு கூட சின்னதாக ஒரு லீஃபும் சேர்த்து பார்க்குறோம். ஓகேவா? இங்கே லீஃப். ஓகேவா? கீழே இந்த மாதிரி கர்வ் மாதிரி ஒரு பட்ஸுக்கும் கொடுத்து இதை சுற்றி அப்படியே ஷேடிங் கொடுத்து எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுலேருந்து சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி கீழே அப்படியே இழுத்து விட்டு அதுக்கு மேலே அதே மாதிரி பெருசாக போட்டு கீழே பட்ஸ், அதுக்கு உள்ள ஷேடிங் கொடுத்துட்டு ஒரு டாட், சும்மா ஒரு ஹைலைட்டிங் மாதிரி இருக்கிறது. இங்கே ஒரு லீஃப் சுற்றி ஷேடிங் கொடுக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இன்றைக்கி பார்டரோட லாஸ்ட் பார்ட்டும் பார்த்தாச்சு. ஓகேவா? இதெல்லாம் தான் பார்டர் டிசைன்ஸ். நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக்காக சிம்பிளாக எதெல்லாம் யூஸ் பண்ணலாமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நீங்கள் இன்னமும் நிறையா டிசைன்ஸ் நீங்களாகவும் க்ரியேட் பண்ணி போட்டு கூட அனுப்பலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கான கிளாஸ் முடிஞ்சுது. நாளைக்கு வேறு டிசைன் பார்ப்போம். பாய்.